அதெல்லாம் நான் பார்த்து ஒட்டிக்குள்ள பாம்பு வச்சு எவ்வளவு அசால்ட்டா நம்ம கையில கொடுத்துருக்கான். அவன் அங்க இருந்து பின்பக்கமா தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். போய் முதல்ல சீக்கிரம் பிடிங்க. அவன் கையில பாம்பு வச்சிருக்காரு, பிடிங்க. ஓகே மேடம். சிஸ்டர் பொட்டி லேசா இருக்க பொழுதே நான் டவுட் பட்டேன். பணத்தை இருக்கிற பொட்டியில பாம்பு எல்லாம் வச்சிருக்கீங்க. அது என்ன போட்டுருந்துச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகுது? தொல்லை ஒழிஞ்சதுன்னு விட்டுருப்பேன். என்ன கல்தடிக்கும் கக்கத்துல வேற வச்சிருந்தேன். பாம்பு போட்டுருந்தா என் உயிரில போயிருக்கும். இது பாரு மேக்கப் கலையாம பாத்துக்கிட்டு இருக்குது. ஏய் அவன் தான் வர பாரு. வந்துடா போடா. ஏய் போடா வாடா வாடா. ஏய் வாடா. ஏய் போடா சீக்கிரம். ஏய் உள்ள போயிருப்பானா? எங்கடா போயிருப்பான்? ஏய் அவன் இங்கே தான் இருப்பான், தப்பிக்க விடக்கூடாது. ஏய் வாங்கடா உள்ள போய் தள்ளலாம். போடா போடா. ம். வா வாங்கடா. டேய் இந்த பக்கம் தாண்டா ஓடி வந்தான். எங்கடா போயிருப்பான்? தெரியலையே. இதுக்குள்ள தாண்டா போயிருப்பான். வேற எங்கேயும் போயிருக்க வழி இல்ல. கரெக்ட். உள்ள வாங்கடா போய் தெரியலாம். வாடா. ஓ டேய் எந்த பக்கம்டா போயிருப்பான்? டேய் இந்த பக்கம் போய் தேடுறா. சரி. டேய் இந்த பக்கம் போய் தேடுறா. நான் மேல போய் தேடுறேன். போலாம் போலாம்.
இங்க இருக்கானு இதான் பாப்போம். இருப்பான். வாங்கடா. வாங்கடா. சூர்யா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹஸ்பண்ட் சார், மேல உங்க ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா மாதிரி ஏன் ஃபோன் தான், நான் சார்ஜ்ல போட்டிருந்தேன். யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அஸ்னி தள்ளு. என்னக்கா? Come on, சூர்யா, பிக்கப் பண்ணுங்க. அன்னோன் நம்பரா இருக்கு. என்ன இத்தனை மிஸ்ட் கால் வந்திருக்கு? ஒரே நம்பர்ல இருந்து வந்திருக்கு. எதுக்காக கால் பண்ணாங்கன்னு தெரியல. சரி, கால் பண்ணி பார்ப்போம். சூர்யா தான் கால் பண்றாரு. நான் இவங்க இருக்காங்களா எப்படி அப்படின்னு பண்றது? அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் கால் பண்ணலாமா? அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் கால் பண்ணலாமா? அதே நம்பர். ஹலோ. சூர்யா, நான் மார்க் பேசுறேன். மார்க்? மார்க் தான் பேசுறேன். ஏற்காட்டில் உங்களை அடிச்சு போச்சு உங்க வைஃப் மாரியா கிட்னாப் பண்ண மார்க். அந்த பேபியை காட்டினது நான் தான். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்க? நான் இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கேன். உங்க குழந்தை பார்த்து உண்மை சொல்ல போறேன். ஓகே மார்க், இப்ப நீ எங்க இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? ஏய், எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. எங்கடா போயிருமா? தெரியலடா. ஏய், அவன் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து தப்பிக்க கூடாதுடா. நான் ஸ்ருதி இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ இருக்கேன். நீங்க சீக்கிரமா அங்கே வாங்க. உங்க குழந்தை பார்த்த உண்மையை நான் சொல்லணும். ஏய், அது இருக்கான் பாரு அவன். வாடா போடா. ஹலோ மார்க். ஹலோ 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 மார்க். கால் கட் ஆயிடுச்சு. மாரி மாரி. ஹஸ்பண்ட் சார், என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? யார் ஃபோன் பண்ணா? மார்க் தான் ஃபோன் பண்ணா. நாம தேடிட்டு இருந்தவ உங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணா? ஃபோன்ல என்ன சொன்னா? அவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கானாமா. நம்ம குழந்தைய பத்தின உண்மையை சொல்ல போறேன்னு என்ன ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். மாமா, ஏதாவது ஒரு பிளானா இருக்க போது மாமா. இல்ல, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. உண்மையாவே அவன் ஏதோ ஆபத்துல இருக்கான். நான் உடனே போனாதான் குழந்தைய பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். மாரி, நான் அங்க போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரி, சரி, பத்ரா நான் வரேன். ஹஸ்பண்ட் சார். சரி,
தரவை செக் பண்ணியா? யோ திரும்ப. அந்த வண்டி அனுப்பிச்சுடியா? வாக்கிங் போக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சு? அந்த மார்க்க துரத்திட்டு போனவனுங்க ஆளையே காணுமே. சிஸ்டர், மார்க் கையில வச்சிருந்த போன் நமக்கு கிடைக்கலன்னு வைங்க, கண்டிப்பா நம்ம கதி அதோ கதி தான். கம்பின்றது கன்ஃபார்ம் தான். வாயை மூடு. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சிஸ்டர், சூர்யா நம்மள மன்னிச்சாலும் மன்னிப்பான் சிஸ்டர். அதனால அந்த மாறி இருக்கால நம்மள மன்னிக்கவே மாட்டான் சிஸ்டர். ஏய், நீ வேற என்ன கடுப்பேத்தாத. கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. டேய் யாரா ஃபோன்ல? டேய் மேடம் தான் ஃபோன் பண்றேன். எத்தனைன்னு கேளுடா. சொல்லுங்க மேடம். டேய், நீங்க தான் சொல்லணும். அந்த மொட்டைய புடிச்சிட்டீங்களா இல்லையா? மேடம், அவன் சுருதி காலேஜில் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கையில மாட்டுவான் மேடம். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். இத பாரு, அவன் கிடைச்சதும் அவனை இருக்கிற இடத்துலயே கொன்னுட்டு அவன் கிட்ட இருக்கிற போனை நீங்க எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த போனு ரொம்ப 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 முக்கியம். புரிஞ்சுதா? எந்த காரணத்தை கொண்டும் அந்த போன் மிஸ் ஆகவே கூடாது. கண்டிப்பா அந்த போன் எனக்கு வேணும். மேடம், ஓகே மேடம். கண்டிப்பா அந்த போனோட தான் வருவோம் மேடம். போன வை. ஓகே மேடம். ச்சே. டேய், மேடம்க்கு அவங்ககிட்ட இருக்கிற போன் ரொம்ப முக்கியமா. அவனை போய் தேடலாம் வாங்கடா. அனுப்பியா? போ போ போ. சூர்யா சார் தான் கால் பண்றாரு. ஹலோ சார். எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட் போற வழியில செக் போஸ்ட்ல இன்ஸ்பெக்டர் சார் கூட எல்லா வெஹிக்கிள்ஸையும் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த ஃபாரினர் இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா மாட்டுவான் சார். வெண்ணிலா அவன் ஏர்போர்ட்டுக்கு வர மாட்டான். என்னது? ஏர்போர்ட்டுக்கு வரமாட்டானா? ஆமா, அவன் ஏர்போர்ட்டுக்கு வர மாட்டான். அவன் ஏதோ ஆபத்துல மாட்டியிருக்கான். நீங்க இன்ஸ்பெக்டர் கூட்டிக்கிட்டு சீக்கிரம் நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. என்ன சார் சொல்றீங்க? அந்த ஃபாரினர் எனக்கு ஃபோன் பண்ணா. என்னது? உங்களுக்கு ஃபோன் பண்ணானா? ஆமா வெண்ணிலா. நஷ்டத்தை இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ இருக்கேன். நீங்க சீக்கிரமா அங்க வாங்க. உங்க குழந்தை பத்தின உண்மையை நான் சொல்றேன். நான் இப்ப அவன் சொன்ன இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு அங்க வந்துருங்க. சரிங்க சார், தோ நாங்க வந்துடுறோம். சார், சூர்யா சார் நம்மள காலேஜ் கிட்ட வர சொல்றாரு. எதுக்கு மேடம் காலேஜ் கிட்ட வர சொல்றாரு? நீங்க வண்டி எடுங்க, நான் போகும்போது டீடைலா சொல்றேன். சரி, வண்டியில இருங்க போலாம். டிரைவர் வண்டி எடுங்க. ஓகே சார். சீக்கிரம். மாறி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. சூர்யா மாமா நிச்சயமா நல்ல தகவலோட தான் வருவாரு. மாமா குழந்தையோட வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மாறி, நல்ல செய்தியோட வருவாரு. நம்பிக்கையோட இரு. ஆமா மாறி, நல்லதே நடக்கும். நீ தைரியமா இரு. பெரியம்மா, நீங்க டேப்லெட் போடலல்ல? இல்லம்மா, போடணும். சரி வாங்க, நீங்க சீக்கிரம் டேப்லெட் போடுங்க. குழந்தை அழுவுது. ஏய் மாறி, நீ இரு, நான் போய் குழந்தைய பாத்துக்கிறேன். தேவி அம்மா, எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் எங்க குழந்தைய பத்தின உண்மை இன்னைக்கு தெரிய போகுது. அந்த மார்க்கோட மனசை மாத்தி நீங்க தான் ஃபோன் பண்ண வச்சிருக்கீங்க. அவரை தேடி போயிருக்கிற ஹஸ்பண்ட் சார்
நல்ல தகவலோட வரணும். ஹஸ்பண்ட் சாருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுமா. ஏய். ஏய். என்ன இப்படி ஒரு கனவு வருது? ஹஸ்பண்ட் சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, ஹலோ மாரி. ஹலோ ஹலோ ஹஸ்பண்ட் சார். ஹலோ மாரி, நீ பேசுறது எனக்கு கேட்கல. நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஹஸ்பண்ட் சார், நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கல. ஹலோ ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? மாரி, ஹலோ ஹலோ மாரி. ஹலோ ஹலோ ஹஸ்பண்ட் சார். மாரி, நீ பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கல. இங்க சிக்னல் ப்ராப்ளம் போல. நான் மார்க்க பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே. ஹலோ. ஐயோ, லைன் கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? தேவி அம்மா, ஹஸ்பண்ட் சாருக்கு எந்த ஆபத்தும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். ஃபோனில் சார்ஜ் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிப்போம். சூர்யா, மாரி, உங்கள் 2 பேருக்கும் நான் செஞ்ச துரோகத்துக்கு தான் கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்கேன். அடுத்து வர லெஃப்ட் எடு. ஓகே சார். உங்கள் குழந்தை நான் பார்த்துட்டு போனேன். ஆனால் கடவுள் ஒரு உலகத்தையே சேர்த்துட்டாங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற அடாப்டட் சைல்டு தான் உங்கள் ஓன் சைல்டு. அது சாட்சியோட கிராண்ட் டாட்டர் கிடையாது. ஏற்காட்டில் நான் உங்ககிட்ட காத்துட்டு போன குழந்தை தான் அந்த குழந்தை. சூர்யா, அது மட்டும் குழந்தை உங்ககிட்ட கிளர்ச்சி கொலை சொன்னது தாழாம இருந்தா. ஏய், உள்ளெல்லாம் தேடி பார்த்துட்டு ஆளை காணோம். ஏய், சூர்யா இங்க வந்திருக்கான்டா. நம்ம மாட்டுக்கு போறோம். வாங்க போலாம். ஏய், வாடா. சிஸ்டர், என்ன? இன்னும் நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து போனே வரலையே. அதுதான் எனக்கும் டென்ஷனாவே இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னே தெரியலையே. ஒருவேளை அவன் நம்ம ஆளுங்க கிட்ட சிக்காம அவன் எங்கேயாவது செத்து கடந்து போலீஸ் அவனை பாத்துட்டாங்கன்னா அந்த போனு போலீஸ் கைக்கு போய் பெரிய பிரச்சனை ஆயிடும். ச்சே, என்ன பண்றது? உங்க கதி அதோ கதிதான். வாய் மூடு. சிஸ்டர், நம்ம ஆளுகிட்ட தான் போன் வருது போல இருக்கு. எடுத்து பேசுங்க.
என்னாச்சு? அந்த மார்க் செத்துட்டானா? அந்த போன் உன்கிட்ட வந்துருச்சா? மேடம் இல்ல மேடம், அவன் என்ன என் கைக்கு கிடைக்கவே இல்லை. இன்னும் அவனை பிடிக்க முடியல? மேடம் இது காலேஜ் இல்லையா, நிறைய கிளாஸ் ரூம் இருக்கு மேடம். அதான் உள்ள அவன் எங்கேயோ பதுங்கி இருக்கான் மேடம். எப்படியும் அவனை கண்டுபிடிச்சிடும் மேடம். ஏய் இடியட், இது சொல்றதுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணியா? மேடம் இல்ல மேடம், இங்க சூர்யா வந்திருக்காரு.